தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த அமெரிக்காவை எப்படியாச்சும் டெவலப் பண்ணியே ஆகணும், டெவலப் பண்ணி நான் தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளோட மனுஷன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, சுத்துறது மட்டுமா, மனுஷன் வந்து தூங்குறாருன்னு தெரியல, சாப்பிடுறாருன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, மனுஷன் இப்ப என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மத்த நாடுகள் மேலாம் டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாப்புல, அந்த டாக்ஸ் எல்லாம் தற்காலிகமா நான் வந்து நிறுத்துறேன், தற்காலிகமா நான் வந்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்சேஷன் பீரியட் நான் கொடுக்குறேன் இந்த டாக்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை பத்தி. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு நேத்து வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் 50% டாக்ஸ் இம்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எதுக்காக திடீர்னு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேல மட்டும் 50% டாக்ஸ் அவர் போடுறான்னு பார்த்தோம்னா, எதனாலனா இந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அமெரிக்கன் மக்களுக்கு வித்துட்டு போறாங்களாம். இந்த அமெரிக்கால மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட் வந்து இந்த யூரோப்பியன் மக்கள் யாரும் வாங்குறது இல்லையா, அந்த அளவுக்கு எந்த அளவும் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறது இல்லையா, இதெல்லாம் நான் சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸ் நான் போட்டிருக்கேன், இதுக்காக தான் இந்த டாக்ஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 50% டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இவரோட இன்டென்ஷன் இதுவா நம்ம பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இந்த யூரோப்பியன் மக்கள் மேல, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேல டாக்ஸ் போடுற விதமா மனுஷன் வந்து இந்த சைனாவை எப்படியாச்சும் இவர் முன்னாடி கை கட்டி நிக்கணும், எப்படியாச்சும் முட்டிகால போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த டாக்ஸ் அவர் போட்டிருக்காரு. இது என்னடா சொல்ற, இந்த யூரோப்பியன் கண்ட்ரி மேல டாக்ஸ் போட்டா சைனாக்காரனுக்கு எப்படா வலிக்கும், அவன் வந்து எப்படா கை கட்டி நிப்பான், இந்த மாதிரி கேள்வி எனக்கு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ நான் பதில் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு யூடியூப்கார நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்கார நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போதான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணியிருந்தாப்புல. இந்த சம்பவத்தினால எல்லா நாடுகளும் பதறி போய் கடந்தாங்க. நான் எந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு ரீகேப் மாதிரி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், டீட்டெயிலாக இல்லை, ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன நடந்துச்சுன்னா, 1.5 மாதத்துக்கு முன்னாடி தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாப்புலனா, நீங்கள் எல்லாரும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சொல்கிறாப்புல, எல்லா நாடுகளும் வந்து எங்கள் அமெரிக்காவை சுரண்டுறீங்க, நல்லா சுரண்டிட்டு போய் உங்கள் நாட்டை டெவலப் பண்ணிக்கிறீங்க, அமெரிக்காவிலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி மற்ற நாடுகளுக்கு விற்கணும்னு நினைச்சோம்னா ஏகப்பட்ட டாக்ஸ் நீங்கள் அமெரிக்கன் ப்ராடக்ட்டுக்கு போடுறீங்க, இனிமேல் இதெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன், இதை பழிவாங்கிற விதமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா நாடுகள் மேலேயும் டாக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு, டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அந்த டாக்ஸை பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக தீட்டி வச்சிருந்தாரு. ஏகப்பட்ட டாக்ஸ், கண்ணு முன்னு தெரியாமல் டாக்ஸை போட்டு வச்சிருந்தாரு. அதனால எல்லா நாடுகளும் பதவி போயிருந்தாங்க. ஐயோ, என்ன மனுஷன், என்னடா இந்த மாதிரி டாக்ஸை போட்டு வச்சிருக்காரு, எப்படா மனுஷங்க வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். மற்ற நாட்டோட மக்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அமெரிக்க நாட்டு மக்களும் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணார்னா, சரிப்பா, எல்லா நாடுகள் மேலேயே போட்டிருந்த டாக்ஸ் வந்து நான் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன், ஒரு 90 days ரிலாக்சேஷன் பீரியட் உங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எல்லாரும் பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்ற விதமா அவர் வந்து ரிலாக்சேஷன் பீரியட் வந்து கொடுத்திருந்தாரு. எல்லா நாடுகளுக்கும் டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா பர்டிகுலரா சைனாக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா இவரோட டார்கெட் சைனாவை எப்படியாச்சும் அடிக்கணும், சைனாவோட எக்கனாமி எப்படியே வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தான் அவர் டார்கெட் வச்சு இந்த டாக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. எதனாலனா, பிகாஸ் சைனா தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சர் ஹப், ஒரு ட்ரேடிங் ஹப், மேனுஃபேக்சர் ஹப்னு சொல்லலாம். எதனாலனா அங்கே தான் எல்லாருமே அமெரிக்கன் மக்களே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஆளுங்களே அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோனை சொல்லலாம். ஐஃபோன் கம்பெனிக்காரனே சைனால தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலனா அங்கே வந்து மேனுஃபேக்சர் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால தான் அவங்க எல்லாருமே, இவரு கிடையாது, ஐஃபோன் கம்பெனிக்காரங்கன்னு கிடையாது, எல்லாருமே அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனா விட்டா இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதனால தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தோம்னா, சைனாக்கு வந்து டாக்ஸை வந்து எக்கச்சக்கமாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற நாடுகளுக்கெல்லாம் டாக்ஸை ரிமூவ் பண்ணாரு, சைனாக்கு மட்டும் டாக்ஸை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக சைனாக்காரன் என்ன பண்ணாங்கன்னா, என்னடா நீ மட்டும் தான் டாக்ஸை போடுவியா, நானும் போடுறேன்டா டாக்ஸ்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் டாக்ஸை போட, இவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் டாக்ஸை போட 2 நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பிரச்சனை ஓய்வுக்கு வரல. இந்த டைம்ல தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சரி அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் சைடில் விடுங்க, நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி மேல டாக்ஸை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரி மேல, என்டையர் யூரோப்பியன் யூனியன் மேல வந்து கிட்டத்தட்ட 50% டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு திடீர்னு 50% டாக்ஸ் இம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு? அதான் 90 days டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எதுக்கு 50 days டாக்ஸ் இம்போஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கிற விதமா பல பேர் கேள்வி கேட்டாங்க.
சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "எப்பா நாங்க அமெரிக்கால இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள வந்து ஏதாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியனா இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, அது வந்து வருஷ கணக்கு நாங்க எடுத்து பார்த்தோம். அது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 307 பில்லியன் அளவுக்கு தான் நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆளுங்க வந்து அமெரிக்கன் மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 605 பில்லியன் மதிப்புள்ள ப்ராடக்ட்ட வந்து வித்துட்டு போறாங்க. நாங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஆளுங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பாதிக்கு பாதியா வித்தியாசம்? ஏதோ ஒரு 10% 20% வித்தியாசம் இருக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து பாதிக்கு பாதி வித்தியாசம் இருக்குதே. இது வந்து சரிப்பட்டு வராதுப்பா. இதெல்லாம் நான் சரி செய்ய போறேன். இது சரி செய்யணும்னா ஒரே வழி டாக்ஸ போடுறது தான். அதனால தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மேலலாம் நான் 50% டாக்ஸ போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுக்குறாரு. ஆனா இதுதான் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, உண்மைன்னு அவரோட இதுக்கு வேணா எடுத்துக்கலாம். ஆனா தலைவனோட இன்டென்ஷன் என்னன்னா, எப்படியாச்சும் சைனாவ வந்து அடிச்சு நொறுக்கணும். சைனாவோட எக்கனாமி எப்படியாச்சும் வீழ்த்தி எறியணும். அதுதான் மனுஷனோட இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன ப்ரூவ் பண்ற விதமா தான் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த ஐஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு வார்னிங் கூட குடுத்திருந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தோஹால வந்து இத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. தோஹால வந்து என்ன ஆயிருந்துச்சுன்னா, ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து இந்த சைனால டாக்ஸ் வந்து ஏக்கச்சக்கமா ஏத்தி வச்சுட்டார்ல. ஏத்தி வச்சோனே இந்த ஐஃபோன் கம்பெனிக்காரங்க வந்து இந்தியால இருந்து மேனுஃபேக்சர் வந்து போட்டு இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து தலைவன் ட்ரம்ப் காண்டாயிட்டு நான் நினைச்சது என்ன, இப்ப சைனாக்கு டாக்ஸ போட்டா இவங்க வந்து அமெரிக்கால மேனுஃபேக்சர் யூனிட்ட கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா டெவலப் ஆகும். ஆனா இந்த ஐஃபோன் கம்பெனிக்காரங்க இந்தியா பக்கம் திரும்புறாங்களே, இது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஐஃபோன் கம்பெனி ஓனருக்கு கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, "எப்பா டிம்மு நீ வந்து உன்னோட மேனுஃபேக்சர் யூனிட்ட இந்தியால வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கூடிய சீக்கிரம் நீங்க கொண்டு வரணும். நான் கொண்டு வர வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா சொல்ற விதமா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா சொல்லிட்டாரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட, இந்த சைனால இருக்க அந்த மேனுஃபேக்சர் யூனிட் அந்த எக்கனாமிய இவரு வந்து என்ன சர்க்கஸ் பண்ணாலும் அடிக்க முடியல. அத டச் கூட பண்ண முடியல. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சைனா ஆளுங்கலாம் எங்கெங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாரி நாட்ல பல நாடுகள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லயும் நெறைய கண்ட்ரீஸ்க்கு ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த சைனா ஆளுங்க அவனோட காச வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்க கண்ட்ரிய போய் நம்ம அடிச்சோம்னா, கண்டிப்பா சைனாக்கு இதுல வந்து பாதிப்பு இருக்கும். சைனா இதனால பாதிப்புக்கு உள்ளாருவாங்க. அப்புறம் வந்து சைனா இவங்க கிட்ட கை கட்டி நிமிர்ந்து இவங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. இந்த அமெரிக்கன் சொல்ற பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்டென்ஷன்ல தான் மனுஷன் வந்து இப்ப யூரோப்பியன்ல வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் வந்து தாக்குறாரு. அண்ட் இவரோட இன்னொரு இன்டென்ஷன் என்னன்னா, ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இந்த அமெரிக்கால எல்லா மேனுஃபேக்சர் யூனிட்டையும் கொண்டு வந்துடலாம் பார்க்குறாங்க. மேனுஃபேக்சர் யூனிட் மட்டும் கிடையாது. அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், விவசாயம், ஃபார்மிங் எல்லாத்தையும் இங்கே வந்து கொண்டு வந்துருவோம். அமெரிக்காக்குள்ளேயே கொண்டு வந்துருவோம். அமெரிக்கா வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இன்டென்ஷன்ல குறிக்கோள சுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, அரிசியும் இங்கே விளைய வச்சுக்குவோம், ஸ்பீசிஸையும் இங்கே விளைய வச்சுக்குவோம். இந்த மேனுஃபேக்சர் யூனிட் எல்லாத்தையும் அமெரிக்காலயே கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்தா அமெரிக்கா தான்ப்பா மோனோபோலியா நிக்கும். மத்த நாடுகளோட உதவி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இன்டென்ஷன்ல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல மீடியா ஆளுகள் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவை மோனோபோலி நாடா மாத்தினா அமெரிக்கா வந்து டெவலப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, டெவலப் ஆகலாம், டெவலப் ஆகும். ஆனா மத்த நாடுகளை நம்பி தான் அமெரிக்காவும் இருக்குது. ஒரு செயின் லிங்க் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அமெரிக்காலே அவர் கொண்டு வந்துரும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, அது சாத்தியம்லாம் கிடையாது. இவர் பண்றது ஒரு முட்டாள்தனமான செயல் தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இந்தியால வந்து அரிசிகள் விளையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் விளையக்கூடிய அரிசியை நம்ம வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அங்கே அரிசி விளையுமா, அங்கே வந்து ஸ்பீசிஸ் விளையுமா, அதெல்லாம் விளையாது. இப்போ வந்து அதெல்லாம் அவர் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாது. எனவே இவர் வந்து மார்ஸில் போய் ஏதோ செடியை வளர்க்குற மாதிரி, ஏதோ மார்ஸில் ஆக்சிஜனை கொண்டு வர மாதிரி இவர் வந்து இந்த அமெரிக்காவில் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் இவர் சைனாவை எப்படியாச்சும் துவம்சம் பண்ணிடணும், காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து தெளிவாக தெரியுது. அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த யூரோப் கண்ட்ரிக்கு வந்து டாக்ஸை போட்டு வச்சிருக்காரு. என்ன நடக்குது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டாக்ஸை போட்டுவிட்டு நான் இந்த டாக்ஸ் வந்து திருப்பி மாற்றலாம் போகிறது இல்லை. இந்த யூரோப்பியன் கண்ட்ரி மேலே 50% டாக்ஸை போட்டுட்டேன். நிறையா வந்து மாற்றிக்கிட்டு இருந்தேன். 90 டேஸ் ரிலாக்ஸேஷன் பீரியட்லாம் மற்ற நாடுகளாக கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த டாக்ஸில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு. மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். அப்போ தான் இங்கே இந்த சைனாக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வரும். அப்போ தான் அவனுங்க வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸ் அவர் போட்டிருக்காரு.
பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம மேல ஏதாச்சும் திருப்பி ஏதாச்சும் டாக்ஸ போடுறாரா? ஏன்னா ஏற்கனவே இந்த iPhone ஆளுங்களுக்கு வந்து வார்னிங்க குடுத்துருக்காரு. "எப்பா நீ வந்து இங்க இந்தியால போட்டிருக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்க போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா மேல ஏதாச்சும் டாக்ஸ் போட்டாலும் போடக்கூடும் அவரு. ஏற்கனவே ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் 5% வந்து இந்தியா மேல போட்டிருக்காரு. எல்லா நாடுகள் மேலயும் போட்டிருக்காரு. இந்தியா மேலயும் போட்டிருக்காரு. அத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி இந்த டாக்ஸ் ஏதாச்சும் இந்தியா மேல போடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.